நம்ம இன்னைக்கு யூஜிடிஆர்பி சிலபஸில் யூனிட் 2ல் இருக்கிற nth டெரிவேட்டிவ்ஸ்ன்ற ஃபஸ்ட்டு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒய்ன்றது y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். y is a function of xன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி இது y வந்து எக்ஸோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதோட டெரிவேட்டிவ் நம்ம எப்படி எழுதுவோம்? dy by dxன்னு எழுதுவோம். ஓகேவா? yன்றது எக்ஸோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? dy by dxன்ற டெரிவேட்டிவை எழுதுவோம். ஓகே, தென் dy by dxன்றது எக்ஸோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா டினா ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகேவா? அதை நம்ம எப்படி எழுதலாம்னா d2y by dx2ன்னு எழுதலாமா. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த dy by dxஐ இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகே, இது dy by dx எக்ஸோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? அதை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ d இன்ட்டு டி என்ன வரும்? நமக்கு d2ன்னு வரும். அடுத்து y dx இன்ட்டு டிஎக்ஸ் dx2. ஓகேவா? இப்போ d2y by dx2 வந்துட்டு எக்ஸோட ஃபங்க்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதோட டெரிவேட்டிவை நம்ம எப்படி எழுதலாம்? d cube y by dx cubeன்னு எழுதலாம். ஏன்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அப்போது d இன்ட்டு டி ஸ்கொயர் என்ன வரும்? d cube y. dx இன்ட்டு dx ஸ்கொயரு dx த ஹோல் கியூப். ஓகேவா? முதல்ல டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னென்னு தெரியுதா? ஒரு ஃபங்க்ஷன் ஒய்ன்றது எக்ஸோட ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை எக்ஸுன்றது ஒய்யோட ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம், மாற்றி மாற்றி கூட இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு y ஈக்குவல் டு ax ப்ளஸ் b டிவைடட் பை cx ப்ளஸ் dன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? d2y by dx2 என்னன்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? dy by dx yன்ற ஃபங்க்ஷனுக்கு என்ன அப்படின்னா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? y ஈக்குவல் டு u by v ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? dy by dx ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறவரை மேலே வச்சுக்கணும், v. மேலே இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் மைனஸ் கீழே இப்போ மேலே இருக்கிற யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறவங்க, அடுத்து யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், தென் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறேன். நெக்ஸ்ட் கீழே v இருக்காங்களா, அதை v2ன்னு போட்டுப்பேன். புரியுதா? எப்படி dy by dx ஃப்ராக்ஷனில் இருக்கிற டேர்முக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதில் எது u, எது இதில் v? எது u, எது இதில் vனா, uன்றது என்னது? ax ப்ளஸ் b. vன்றது யார்? cx ப்ளஸ் d. இதை நம்ம தனித்தனியாகவும் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சி போய் சப்ஸ்டிட்யூட்டும் பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ dy by dx அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? வியை அப்படியே வச்சுக்கணும். அப்போ cx ப்ளஸ் d அப்படியே தான் இருக்கும். தென் யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? du by dx. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? யூன்றது யார்? ax ப்ளஸ் b. ஓகேவா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இருக்கிற டேர்மை மட்டும்தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போது எக்ஸ் இதில் ஒன்று தானே இருக்குது. அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும்?
ஏ மட்டும்தான் கிடைக்கும். பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஏன்னா பின்றது என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போது du by dxோட வேல்யூ என்னது? ஏ. தென் நடுவில் மைனஸ் இருக்காங்க, அப்போ மைனஸ் போட்டுப்பேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? யூ. யூ வந்து என்னது? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா? வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா dy by dx என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போது dv by dx வந்துட்டு நம்ம என்ன போடுவோம்? vன்றது என்னது? cx plus d. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இருக்கிற டேர்ம் மட்டும்தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். அப்போது இதில் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு சி மட்டும்தான் கிடைக்கும். அப்போ யூ எடுத்து எழுதியாச்சு. dv by dxோட வேல்யூ என்னது நமக்கு? சி. புரியுதுங்களா? இப்போது கீழே யாரை ஸ்கொயர் பண்ணணும்? வி டேர்ம் ஃபார்முலாவில் வி ஸ்கொயர் இருக்கா? அப்போது வியை ஸ்கொயர் பண்ணணும். சிஎக்ஸ் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? ஏ இன்ட்டு சிஎக்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏசிஎக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி ஏடி. மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் சி சேர்த்து தான் உள்ளே மல்டிபிள் பண்ணணும். சி இன்ட்டு ஏஎக்ஸ் minus c into ax minus cax minus c into b minus cb divided by cx plus d the whole square. Okay வா? இப்போ plus cax minus cax cancel ஆயிடுமா? அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? ad minus cb divided by cx plus d the whole square. இப்போ இது யார் நமக்கு? dy by dx மட்டும்தான். இது நான் என்ன பண்ணணும்? மறுபடியும் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? டி ஸ்கொயர் y டிவைடட் பை dx ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மறுபடியும் இது u by v ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு v அப்படியே வச்சுக்கணும். cx plus d the whole square. அடுத்து யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதில் எக்ஸ் டேர்மே இல்லை. அது என்னவா கிடைக்கும்? நமக்கு 0வா கிடைக்கும். தென் ஃபார்முலாவில் மைனஸ் வரும். அடுத்து v அப்படியே வச்சுக்கணும். u என்னது? ஏடி மைனஸ் சிபி. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா பவர் இருக்குது. அப்போ பவர் இருந்தால் இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கிறோம்? n a பவர் n மைனஸ் 1. இப்போது d a பவர் n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எப்படி படிக்கணும்? ஃபார்முலா n a பவர் n மைனஸ் 1. ஓகேவா? அப்போது நம்ம என்ன போடுவோம்? 2 இருக்குது. அப்போ 2 cx plus d the whole power 1 வரும். cx டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு c நமக்கு கிடைக்கும். டிவைடட் பை v ஸ்கொயர். அப்போ cx plus d the whole ஸ்கொயர். அது கூட இன்னொரு 2 வரும். இப்போது 0 into cx plus d ஸ்கொயர் என்ன வரும்? 0 மைனஸ் இது எல்லாத்தையும் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2c இருக்குது. 2c ab minus cb cx plus d divided by cx plus d the whole power 4. ஓகேவா? இந்த cx plus dயும் இந்த cx plus d the whole powerல ஒன்றும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? ரிமைனிங் minus 2c ab minus cb divided by cx plus d the whole power cube நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா?